இந்தியாவில் போர்க்கால ஒத்திகை ஆரம்பம், தாக்குதலுக்கு பாகிஸ்தான் படைகளுக்கு அனுமதி என்பதான செய்தி தினகரன் பத்திரிகையில் ஒரு புகைப்படமாக இவ்வாறு தரப்படுகிறது. இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தி வீரர்கள் சிலரையும் சிறைப்பிடித்திருக்கிறோம். விரோத செயல்களை நிறுத்தினால் இந்தியாவுடன் பேசவும் தயார் பாகிஸ்தான் என்பதாகவும் இன்னும் ஒரு தகவல் தரப்படுகிறது. பாகிஸ்தான் எல்லையில் வைத்து இந்தியா ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறது. எனவே பிராந்தியத்தில் ஒரு பதற்ற நிலை தோன்றி பாகிஸ்தான் தரப்பில் 26 பேரும் இந்திய தரப்பில் 10 பேரும் உயிரிழந்திருப்பதான தகவல் வெளியாகிறது. இந்தியாவானது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீர் பிராந்தியம் என்பனவற்றின் மீது நேற்று புதன்கிழமை காலை கடும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதை அடுத்தே பாகிஸ்தான் இந்திய கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீர் பிராந்தியத்தில் பதிலடி தாக்குதல்களை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த விவகாரம் முக்கியமான பிரச்சனையாக மாறியிருக்கிறது. எனவே அந்த பிராந்தியங்களில் பெரும் பதற்ற நிலை நிலவுவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் இவ்வாறு தெரிவிக்கின்றன. இந்தியாவால் பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்ட சிந்தூர் தாக்குதல் என அறியப்படும் தாக்குதல் சிக்கி 3 வயது குழந்தை ஒன்று உட்பட 26 பேர் உயிரிழந்துள்ளதோடு 46 பேர் காயமடைந்துள்ளதாக பாகிஸ்தான் தெரிவிக்கிறது. பஹாவல்பூர் பிராந்தியத்தில் உள்ள கஃபான் அல்லா பள்ளிவாசல் மீது இந்தியா நடத்திய தாக்குதல் தனது குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேரும் அவருக்கு நெருங்கிய 4 பேரும் உயிரிழந்துள்ளதாக ஜெய்ஷ் இ முகமது போராளி குழுவின் தலைவரான மௌலானா மசூத் அசார் தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் ஏற்பட்ட தாக்குதல் உயிரிழந்தவர்களில் தனது மூத்த சகோதரியும் அவரது கணவரும் தனது மருமகன் மற்றும் அவரது மனைவியும் மருமகள் ஒருவரும் மற்றும் தனது குடும்பங்களைச் சேர்ந்த 5 சிறுவர்களும் உள்ளடங்குவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இதனால் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட தீவிரவாதி ஒருவரின் மரணச்சடங்கில் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் உட்பட முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டதாகவும் இந்திய ஊடகங்கள் இவ்வாறு செய்தி வெளியிட்டிருக்கின்றன. எனவே இந்த தாக்குதல் குறித்து இந்தியா தெரிவிக்கையில் 25 நிமிட நேரத்தில் லஷ்கர் இ தலிபா, ஜெய்ஷ் முகமது, ஹிஸ்புல் முஜாஹிதீன் உள்ளடங்கலான தீவிரவாத குழுக்களுடன் தொடர்பட்ட 9 முகாம்களை குறிவைத்து 70 தீவிரவாதிகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியதாக குறிப்பிடுகிறது. இந்தியாவின் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக இந்தியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீர் பிராந்தியத்தில் பாகிஸ்தான் நடத்திய கடும் ஆர்டிலரி ஷெல் தாக்குதல் குறைந்தது 10 பொதுமக்கள் கொல்லப்பட்டதோடு 32க்கும் அதிகமானோர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலின் காரணமாக இந்திய கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீர் பிராந்தியத்தில் ஸ்ரீநகரில் வழமையாக சுற்றுலா பயணிகளால் பரபரப்பு மிக்கதாக காணப்படும் வீதி ஒன்று வெறிச்சோடி காணப்படுவதாகவும் அங்கிருந்து ஊடக செய்திகள் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றன. உண்மையில் இந்திய பாகிஸ்தானுக்கு இடையில் நடுநிசையில் திடீர் தாக்குதலை நடத்தியதன் மூலமாக ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. எனவே பாகிஸ்தான் உள்ள 9 தீவிரவாதிகளின் மறைவிடங்களை தாக்கியதாக தான் இந்தியா அறிவித்திருக்கிறது. பல இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாகவும் சில வீரர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் பாகிஸ்தான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் இவ்வாறு செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இந்தியாவின் தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா முகமது ஆசிப் சில கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே அவர் கூறும்போது இந்தியாவின் தாக்குதலின் போது குறைந்தது 5 இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் இந்த விரோத செயல்கள் நிறுத்தப்பட்டதால் நாம் நிச்சயமாக இந்தியாவுடன் பேசுவோம். நிலைமை மோசமடைவதை நாங்கள் விரும்பவில்லை. ஆனால் இந்திய தரப்பிலிருந்து விரோத செயல்கள் மேலும் ஆரம்பிக்கப்பட்டால் நாம் பதிலளிக்க வேண்டும். பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் இந்தியாவின் தாக்குதலுக்கு அதன் விருப்பமான நேரத்திலும் இடத்திலும் பதிலடி கொடுக்கும். இந்தியாவின் இந்த வான்வழி தாக்குதல் ஒரு வெட்கக்கேடான மற்றும் கோழைத்தனமான தாக்குதலாக பாகிஸ்தான் தரப்பு இவ்வாறு அவர்களுடைய கருத்தினை முன்வைத்திருக்கிறார்கள். உண்மையில் நடுநிசையில் இந்த தாக்குதல் தொடர்ந்திருப்பதன் மூலமாக இந்த தாக்குதல் இவ்வாறு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர இருக்கிறது என்பது பற்றியும் பலருடைய அவதானம் இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை மிக தீவிர நிலைப்பாட்டை கொண்டிருந்தது. எனவே இந்த தாக்குதலை நடத்தாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுப்பதற்காக. ஆனாலும் இவ்வாறு தாக்குதல் ஆரம்பித்திருக்கிறது. காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டம் பஹல்காம் பகுதியில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டார்கள். இந்த தாக்குதலுக்கு பதிலடியாகத்தான் பாகிஸ்தான் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா அதிரடி தாக்குதலை நடத்தியுள்ளதாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உள்ள பயங்கர முகாம்கள் மீது தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இந்திய தரப்பு கூறுகிறது. இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் நடவடிக்கையின் போது எல்லையில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயற்பட்டு வந்த 9 பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா வான்வழி துல்லிய தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் இதில் 80க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் கூறுகிறது. குறிப்பாக ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாதத்தின் முக்கிய கோட்டையான பஹாவல்பூத் மீதான தாக்குதலில் அந்த அமைப்பின் தலைவர் மசூத் அசாரின் சகோதரி மைத்ரோர் உட்பட அவரது குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேர் கொல்லப்பட்டதாக
இந்திய தரப்பு கூறியிருக்கிறது. இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை தொடர்ந்து எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலிலும் இந்திய குடிமக்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் இந்தியாவின் தாக்குதலை போர் நடவடிக்கையாக பார்ப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த தாக்குதலுக்கு உரிய நேரத்தில் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். அதன்படி தாக்குதலையும் பாகிஸ்தான் தொடங்கி இருக்கிறது. எனவே பேசி தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சினை இவ்வாறு தீவிரமடைந்து செல்வதன் காரணமாக உலக நாடுகளும் இது தொடர்பில் கூடுதல் கவனத்தை செலுத்தி இருக்கின்றன. எனவே பாகிஸ்தான் லாகூர் அதிடத்தில் சியால்கோட் மற்றும் அண்டை மாகாணமான பஞ்சாப் மாகாணத்தில் அவசர நிலை பிரணப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே தாக்குதலை தொடர்ந்து நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறது. பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை, நீதி நிலைப்பாட்டப்பட்டிருக்கிறது, ஜெய்ஹிந்த் என பதிவிட்டிருக்கிறது. இதனிடம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை இந்தியா கட்டவிழ்த்துள்ள நிலையில் இந்த பதற்றம் விரைவில் முடிவுக்கு வரும் என நம்புகிறேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி கூறுகிறார். அதேபோல் ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்தியாவும் பாகிஸ்தானும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். இந்த நிலையில் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் ஆகியோரிடம் கள நிலவரம் குறித்து இந்திய பிரதமர் மோடி கேட்டறிந்ததாகவும் முன்னதாக பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு இலக்குகள், தாக்குதல் நடத்தும் முறை மற்றும் நேரம் குறித்து முடிவு செய்ய ஆயுதப்படைகளுக்கு பிரதமர் மோடி முழு சுதந்திரத்தை வழங்கியிருந்தார். அமைச்சரவை கூட்டத்தை தொடர்ந்து பிரதமர் மோடி ஜனாதிபதி திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கம் அளித்ததாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. எனவே இரு நாடுகளுக்கும் இடையில் பதற்றம் நிலை வந்த நிலையிலேயே நேற்று முன்தினம் நள்ளிரவில் தேசிய பாதுகாப்புத்துறை செயலாளர் அஜித் டோவல் விமானப்படையினருக்கு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார் என்பதாக இந்த செய்திகள் வெளியாகி இருக்கின்றன.